30/1/2026 வரையிலான claims and objections period பெறப்பட்டு ஏற்கப்பட்ட படிவங்களில் விவரங்கள். Form 6 inclusions 27,85,195. Forms accepted 27,53,796. Other poll objections, deletions. Forms received 4,38,425. Forms accepted 4,23,172. இன்று வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம வாக்காளர்களின் எண்ணிக்கை 567,07380. ஆண் 277,38925. பெண் 289,60838. மூன்றாம் பாலினம் 7617. Total 567,07380. On male 277,38925. Pen 289,60838. Then Moonram Palinam 7617. இன்னிலிருந்து நம்ம கண்டினியூஸ் அப்டேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஒரு வேண்டிக்கோள், நம்ம இந்த வாக்காளர் பட்டியல் சாஃப்ட் காப்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம். உங்கள் பேர் எல்லாம் போய் செக் பண்ணிடுங்க. இப்போ கூட நீங்கள் ஃபார்ம் 6 கொடுத்துக்கலாம். இப்போ கூட நீங்கள் ஏதோ சேஞ்சஸ் வேணும்னா அப்ளை பண்ணிடலாம். அதே போல் அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் கூட எலிஜிபிள். எந்த வாக்காளருக்கு இந்த அவங்க பேர் இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு உண்டு. செகண்ட் அப்பீல் நீங்கள் சிஇஓக்கு கூட எழுதலாம். அதே ஃபார்ம் 6 பிஎல்ஓஸ்க்கு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்லைன் கூட பண்ணிடலாம். பழைய அந்த 6.41 crores கிட்டத்தட்ட 70. Ma'am, under mapping issues, 13 lakhs notices have been given. How many of them have brought back to the electoral rolls? I think barring 2,000 odd ellame vandirukanga. Except 2,000, all 13 lakhs. All are there. In West Bengal, logical discrepancies issue was raised. In Tamil Nadu, how many of the voters are categorized under logical discrepancies, and how many of them have been brought back into the electoral? தமிழ்நாட்டில் மொத்தமாக நமக்கு 1.58 crore இருந்தாங்க வித் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ். ஆனால் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாத்தோடைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு சேர்த்துருக்கோம். Of the 1.58 crore, how many of them have been enrolled back into the roll? All. Most of them have been enrolled back. Yeah. இப்போதைக்கு எது ஹையஸ்ட் ஏசியா இருக்கு, எது லோயஸ்ட் ஏசியா இருக்கு ஓட்டர் லிஸ்ட்? ஹையஸ்ட் பார்க்கணும்னா நம்ம செங்கல்பேட் மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் இப்போ கூட அதுதான் ஹையஸ்ட். மொத்தமாக 5,36,991. 991. அதில் ஆண்கள் 2,62,621 and பெண்கள் 2,74,254. மூன்றாம் பாலினர் 116. லோயஸ்ட் சென்னையில் சட்டமன்ற தொகுதி 18 ஹார்பர் 1,16,896 மொத்தமாக எண்ணிக்கை.
அதில் ஆண்கள் 58,221, பெண்கள் 58,620, and third gender 55. A bit slow, I'm sorry. The lowest Chennai Harbour. Lowest is Chennai Harbour. Yeah. Total 1,16,896. Male 58,221. Females 58,620. Third gender 55. இப்போ இந்த ஃபைனல் எலக்ட்ரோல் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஏதாவது 1200 நம்ம வச்சிருந்தோம், ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்காங்க டோட்டல் போலீஸ் ஸ்டேஷன்? அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் மொத்தம் டோட்டல்? 75,032. During the SIR process, how many 18 plus voters have been included? During the SIR process, how many have been included? 18 plus. Totally நமக்கு during claims and objections period லே நமக்கு about 7.40 lakhs draft roll இருந்து claims and objections period ல about 7.40 lakhs inclusion, 18 to 19 voters. Yeah. இந்த டிசம்பர் 19 வெளியிடப்பட்ட அந்த லிஸ்ட் அடிப்படையில் 66 lakhs வந்து unidentified voters சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களோட அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல சொல்லி 16 lakhs. இப்போ ஃபைனல் ஓட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 27 lakhs வந்து ஃபார்ம் 6ல வந்து இப்போ அவங்களே திருப்பி புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லை புது ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க? ரெண்டுமே சேர்த்து இருக்கு. மேம், இப்போ சென்னையில் சொல்லும்போது அவர் மாவட்ட தேர்தல் அதிகாரி சொல்லும்போது இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடறதுக்கு அப்புறமும் டெலிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெலிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி? என்ன டெலிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு? ஓட்டர்ஸோட டெலிஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கும். பேர் சேர்க்கையும் இருக்கும், டெலிஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அது கண்டினியூஸ் அப்டேஷன் இஸ் ஆன்கோயிங். ஆன்லைன் ஃபார்ம் 6 எந்த ஃபார்ம் ஆன்லைன் அப்ளை பண்ணிடலாம். அதை ஃபீல்டு என்கொயரி பண்ணி செக் பண்ணிட்டு தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். டெலிட் ஆகிட்டு இல்லைன்னா வேற ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்ற உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் அந்த எஸ்ஐஆரில் இது வரைக்கும் வரல, நேராக எதுவும் கம்ப்ளைண்ட் வரல. கால நிர்ணயம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா மேடம்? ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கால நிர்ணயம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? புரியல, திருப்பி சொல்லுவீங்களா? அதாவது எந்த நாள் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து ஃபார்ம் 7 இது கொடுத்துருக்காங்க? இல்லை, இப்போ கண்டினியூஸ் அப்டேஷன் பண்ணிடலாம். ஆரம்பிச்சது ஆமாம், எப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும் பீரியட் ஆஃப் டைம் மேடம். லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் வரைக்கும். மேம், இந்த ஸ்டாண்ட் அப்புறம் வெளியிட்ட அப்புறம் என்னுடைய ஓட்டர் ஐடி, என்னோட பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நார்மல் மக்கள் வந்து வெப்சைட் போய் பார்க்கணுமா, இல்லை எப்படி போய் பார்க்கலாம்? அது ஒரு குழப்பமாவே இருக்கு மக்களுக்கு. இல்லை நீங்க நம்பர் மாதிரி ஏதாவது வாட்ஸ்அப் மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்களா? இல்லை, நம்ம பேர் அதில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. இல்லை, நீங்கள் இது காமன் நம்பர்ஸ், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட கூப்பிடலாம். எல்லா அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் டிஇஓஸ் அவங்க வெளியிட்டு சொல்லிட்டு இருக்கோம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். ப்ளஸ் நம்ம வெப்சைட்ல இருக்கு, அதில் போய் பார்க்கலாம். வெளியே மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலே இருக்காங்க, அவங்க வந்து இப்போ நம்ம தேர்தலில் வந்து வாக்களிக்கணும்னா என்ன ஏற்பாடு? இல்லை, நம்ம வெளியே மாநிலிருந்து வர்றாங்கன்னா அவங்க ஃபார்ம் 8ல வந்துடலாம். அதில் நம்ம நம்பர்ஸ் இது வரைக்கும் 3,351. ஆன்லைன் ஓட்டிங் இல்லை, இப்போதைக்கு இல்லை. போலிங் ஸ்டேஷன் போய் தான் ஓட் பண்ணணும். தேர்தலுக்கு ஏதாவது புதுசாக நடைமுறை மேடம், தலைமை தேர்தல் ஆணையர் நாளை வர்றாங்க, 26, 27 வராங்க. என்ன மேடம் ஷெட்யூல்? என்ன மேடம் அவங்க மீட்டிங் வித் ஆல் தி நம்ம டிஇஓஸ், கன்சர்ன்ட் எஸ்பிஸ், கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ், ஐஜிஸ் எல்லாருடைய சேர்ந்துட்டு நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாருடைய ஒரு ஃபர்ஸ்ட் டே அந்த மீட்டிங் நடக்கும். ரெண்டாவது அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட மீட் பண்ணுவாங்க. After the publication of draft roll, how many voters have entered into the rolls by submitting Form 6?
after that. How many? How many voters have been enrolled into the rolls under by submitting form number 6 after the draft roll? After the draft roll. I will get back to you with the figures. Ma'am, any data on how many of those voted in Bihar election or submitted Bihar SIR as document of the numbers that you received? We do not have exact data on this. Or any other SIR submitted from any other state, any of those documents that were also there from the numbers that you were able to gather so far? No, we do not have any of those numbers per se, but the earlier SIR documents are eligible to be included as a document. So the numbers may be very high too for the earlier ones. But as of now for Form 8, we have only received from outside the state 3,400 and we have disposed 3,351. So I think that gives a reply to your question. 27 That is- இபிக் கார்டு டிஸ்பேட்ச் வந்து ஆரம்பிச்சோமா எந்த தேதிக்குள்ள உங்களுக்கு அந்த நியூ இபிக் கார்டு ஆரம்பிச்சிச்சு இப்போதைக்கு நம்ம 15 டேஸ்க்குள்ளே கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். இப்போதைக்கு அவங்க இபிக் கார்டு டிஸ்பேட்ச் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடைபெற்று முடிந்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான புள்ளி விவரங்களை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். அதில் எஸ்ஐஆருக்கு பிறகாக 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு 97.37 லட்சமாக இருந்தது, தற்போது 74 லட்சமாக குறைந்துள்ளது. எஸ்ஐஆர் இறுதி நடைமுறைக்கு பிறகு கூடுதலாக 23.3 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பிறகான இறுதி வாக்காளர் பட்டியலில் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக வரைவு வாக்காளர் பட்டியலின் போது 97 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நீக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 23 பேர் அதற்கு பிறகான விண்ணப்பங்களின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு பிறகும் ஃபார்ம் 6 மூலமாக அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனை அந்தந்த பகுதியின் பிஎல்ஓக்களிடம் அந்த படிவத்தை கொடுத்து சேர்ந்து கொள்ளலாம் என்றும் அர்ச்சனா பட்நாயக் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்ததில் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்னென்ன? தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு. இந்த நிலையில தமிழ்நாட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் இன்றைக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 5,67,07,380 வாக்காளர்கள் தற்போது வாக்காளர்களாக தகுதி பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக இதில் ஆண் வாக்காளர்களாக 2,66,63,233 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,77,06,332 வாக்காளர்களாக இருக்கிறாங்க. ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம். அதே போல மூன்றாம் பாலினத்தவரை பொறுத்தவரை மூன்றாம் பாலினத்தில் சுமார் 7,617 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த அப்டேட் பண்ண இறுதி வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை ஆண்களை பொறுத்தவரை 2,77,38,925 பெண்களை பொறுத்தவரை 2,89,60,838 பெண் வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தர் 7,617 வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அதே போல மீண்டும் பெயர் சேர்க்க விரும்புபவர்கள், தகுதியானவர்கள் படிவம் 6 கொடுத்து விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணையதளம் மூலமாகவும் சரி, அந்தந்த பகுதிகளுடைய பிஎல்ஓ மூலமாகவும் படிவம் 6 கொடுத்து அவங்க மீண்டும் இந்த வாக்காளர் பட்டியலுக்குள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறை தான். வேட்புமனு தாக்கல் செய்து தொடங்குவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு வரை இந்த பெயர் இணைப்பு பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரும். அது தேர்தல் ஆணையத்துடைய தொடர் நடைமுறை தான். அதையும் இந்த செய்தியாளர் சந்திப்புல தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே பெயர் சேர்க்க விரும்புவோர் தொடர்ந்து இணையதளம் வாயிலாகவும் சரி, அந்தந்த பகுதியில் கூடிய வாக்குச்சாவடி அலுவலாக இருக்கக்கூடிய பிஎல்ஓ மூலமாகவும் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து தங்களை வாக்காளராக இணைத்துக் கொள்ளலாம். அதே போல இடமாற்றம் செய்ய வேண்டியவர்கள் அல்லது அது கரெக்ஷன் செய்யவங்க ஃபார்ம் 8 கொடுக்கலாம். அதையும் ஆன்லைன் மூலமாகவும் கொடுக்கலாம் அல்லது நேரடியாக பிஎல்ஓக்கள் மூலமாக கொடுக்கலாம். அந்த
இந்த இறுதி வாக்காளர் பட்டியலையும் 5,36,991 வாக்காளர்களை கொண்டு தமிழ்நாட்டிலேயே அதிக ஒரு தொகுதியாக இருக்கு. அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் தொகுதி இருக்கிறது. அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் தான் தமிழ்நாட்டிலே குறைந்த வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதியாக இருக்கிறது. மொத்த வாக்காளர்களை பொறுத்தவரை 1,16,896 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை 75,032 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் 75,032 வாக்குச்சாவடி மையங்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை நடத்த இருக்காங்க. அந்த வகையில இறுதி வாக்காளர் பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இறுதி வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களும் தங்களுடைய படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பு வரை இந்த பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெறும். அந்த வகையில வரக்கூடிய 26ஆம் தேதி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அவருடைய குழுவோடு சென்னையில் வர இருக்கிறாங்க. 2 நாட்கள் இங்கு பல்வேறு அரசு அதிகாரிகளுடன் காவல்துறை, இன்கம் டாக்ஸ் உள்ளிட்ட ஏஜென்சிஸோட பல்வேறு கட்ட ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் இன்றைக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அபினேஷ், முக்கியமாக இவ்வளவு வாக்காளர்கள் நீக்கம் 93 லட்சத்திலிருந்து 74 லட்சமாக நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைந்தாலும் கூட 74 லட்சம் என்பதும் அதிகமான ஒரு எண்ணிக்கை தான். இப்போ அது பற்றிய விளக்கமாக என்ன சொல்கிறார் அர்ச்சனா பட்நாயக்? ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை வாக்காளர் வெளியிடப்பட்டது. அதில் ஏறக்குறைய 93 லட்சம் வாக்காளர்கள், 97 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கம் செய்திருந்தாங்க. அதில் தற்போது சுமார் 23 லட்சம் வாக்காளர்கள் மீண்டும் பட்டியலில் இணைக்கப்பட்டாலும் சுமார் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து கேள்வி எழுப்பிய போது தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பெயர் சேர்ப்பதற்கான அபினேஷ், இணைப்பிலேயே இருங்கள். இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடர்பாக தன்னுடைய கருத்தை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 74 லட்சம் வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இது இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் என்னவென்றதுதான் நான் கியானேஷ்குமாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஒரு 5 மாதத்துல 6 மாதத்துல செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை 20 நாள்ல ஆரம்பித்து கொண்டு அப்புறம் கடைசியில இன்னைக்கு 50 நாள்ல முடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இது என்ன, யார் அவரை வற்புறுத்தினார்? இதுதான் கேட்க வேண்டியதா இருக்குது. ஏனென்றால் இப்ப 74 லட்சம் பேர்ல எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள், எத்தனை பேருடைய பேர்கள் நீக்கி இருக்கிறார்கள் நமக்கு இன்னும் தெரியாது. ஏனென்றால் சில நபர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் இதுல மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் அதாவது உயிரோடு இருக்கிறவங்களுடைய பெயர் நீக்கி போட்டு இறந்தவர்களுடைய பேர் வாக்காளர் பட்டியல் இருக்குது. அதில் நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். அப்ப இந்த அளவுக்கு நமக்கு அனெக்டோட்லாவே பல இடங்கள்ல தெரியும் எதற்காக பேர் நீக்கி இருக்காங்க என்று. நமக்கு ஒரு ஒரு லாஜிக் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக பிஎல்ஓஸ் மேல தவறு கிடையாது. இப்படி நாம் ஏதாச்சும் பாயிண்ட் அவுட் பண்ணாங்கன்னா முதல் கட்டமாக இந்த சிஇஓ, தமிழ்நாட்டுடைய சிஇஓ என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா அந்த பிஎல்ஓ சஸ்பெண்ட் பண்றாங்க. பிஎல்ஓனால இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி கிடையாதனாலதான் அவர்கள் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலையோ அவங்களுடைய பேர் நீக்கிறாங்க. இல்லைன்னா இவர்கள் அந்த வீட்டுக்கு செல்லும் போது அவர்கள் இல்லை என்றால் அங்க பேர் நீக்கிறார்கள். அதனால பிஎல்ஓக்கள் மேற்கு தவறு கிடையாது. நிச்சயமாக அது அதிகாரிகளுடைய, குறிப்பாக கியானேஷ்குமாரனுடைய ப்ராப்ளமாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர நிச்சயமாக பிஎல்ஓஸ் மேல வேணுமென்றே இந்த நடவடிக்கை எடுக்கிறதை சிஇஓ தமிழ்நாடு முதல் கட்டமாக நிறுத்த வேண்டும் என்று நான் பகிரங்கமான கேட்டுக்கொள்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியல் தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். இந்த 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம், இதில் உண்மையாகவே அந்த டபுள் என்ட்ரி அதுதான் நீக்கப்பட்டிருக்கா அப்படின்றத எப்படி நம்புறது என்ற கேள்வி எழுப்பப்படுது. அது பற்றி உங்களுடைய பார்வை? இப்ப சமீபத்துல இன்னைக்கு 5.67 கோடி வாக்காளர்கள் இருக்கிறதா தான் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 74 லட்சம் வாக்காளர்கள் நீங்க சொல்றது போல நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டவர்களுமே இறந்தவர்கள் தான். அதாவது டபுள் என்ட்ரி ஓட்ஸ் இருந்தவங்க தான் அப்படின்னா
அது வந்து கேள்விக்குள்ளானதுதான். ஏன்னா சமீபத்துல நம்முடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பொன்வசந்த் அவர்கள் எழுதியிருந்த முழுமையான அந்த டீடைல்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் வந்து எப்படி ஒரு பகுதியிலையும் அங்க இருக்கக்கூடிய பல்கா ஓட்டர்ஸ் ஒரு வார்டுலையும் நீக்கியிருக்காங்க அப்படின்றது முழுமையாக ஆதாரங்களோட வெளியிட்டு இருந்தார். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த 74 லட்சம் வாக்காளர்களுக்கும் அதில் பெரும்பாலானவர்களுக்கு தங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரியாமல் கூட இருக்கலாம். இது வந்து ஒரு பெரிய பார்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்ஐஆர் இப்போதைக்கு அவசியம் இல்லை. நீங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இதை நடத்தி இருந்திருக்கலாம். எல்லா மாநிலங்கள்லயும் எஸ்ஐஆர் நடத்த போறது அவங்க கட்டாயம் நடத்ததான் வேணும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நாங்க வந்து ஃபைனல் ரோல்ஸை வந்து இறந்து போனவங்களை நீக்கணும் அப்படின்றது. இறந்து போனவங்களை நீக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் கூட அவங்களுடைய வாக்குகள் இல்லாமல் அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியாம அவங்களுடைய கன்சென்டே இல்லாம அவர்களுடைய பெயர் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இன்னைக்கு கிடையாது. நமக்கு எலெக்ஷன் டே அன்னைக்கு ஓட்டிங் போது எல்லாரும் வந்து நிப்பாங்க பாருங்க, எங்களோட ஓட்டு இல்ல, எங்க இருக்கு எங்க ஓட்டுன்னு தெரியல, எந்த பூத்துக்கு மாறி இருக்குன்னு தெரியலன்னு வந்து நிப்பாங்க பாருங்க. அப்பதான் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே தெரியும். அப்ப வந்து இது வந்து அரசியல் கட்சிகள் மீது இந்த பழியோ அல்லது அரசியல் கட்சிகள் தான் இதற்கு காரணம்னு கூட சொல்லப்படலாம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு 74 லட்சம் வாக்காளர்கள், இதுல நீங்க வந்து உயிரோட இல்ல அவங்க வேற ஏதாவது இடத்துக்கு மாறி போயிட்டாங்க, வேறு மாநிலங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 20-30 லட்சம் இருப்பாங்க. அதுக்கு மேல நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கூட அவங்க சொல்றாங்க இன்னைக்கு ஃபார்ம் 6 கொடுத்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்ப எப்படி வந்து இது சரின்னு நம்ம எப்படி வந்து முடிவெடுக்க முடியும் தான் என்னுடைய கேள்வி. நன்றி திருமிகலட்சுமி உங்களுடைய கருத்துக்களுக்கு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பிறகாக இறுதி வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பிறகாக 93 லட்சமாக இருந்த அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தற்போது 74 லட்சமாக குறைந்துள்ளது. அந்த நீக்கத்திற்கு பிறகாக மொத்தமாக 5 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதனுடைய அந்த பிரிவு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5,43,76,756 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எஸ்ஐஆர் செய்ததற்கு பிறகாக இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் எவ்வளவு வந்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி மொத்தமாக தமிழ்நாட்டில் 5,67,7,380 வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் 5,43,00,000 இருந்தது. தற்பொழுது கூடுதலாக இருக்கிறது. அதன்படி 5,67,00,000 வாக்காளர்கள் தற்போது இருப்பதாக இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தன்னுடைய பெயரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் படிவம் 6 கொடுத்து தங்களுடைய பெயரை இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு முன்பாக 6,41,00,000 இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தற்பொழுது 5,67,00,000 குறைந்துள்ளது. 74 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதில் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதிலும் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. எதன் அடிப்படையில் அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முழுமையாக தெரியாமல் இருக்கிறது என்றும், அப்படி நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அனைவருமே சரியாகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை எவ்வாறு உறுதி செய்வது என்றும் கேள்விகள் எழுகின்றன என்று நம்மோடு பேசிய மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தேர்தலின் போது வாக்கு செலுத்தும் பொழுது பல்வேறு குழப்பங்களுக்கு இது வழிவகுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் உண்மையாலுமே நீக்கப்பட்டிருக்கிறார்களா, சரியான வகையில்தான் அது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த பல கேள்விகள் எழுகின்றன. அது குறித்த விளக்கமாக என்ன கொடுத்திருக்கிறார் அர்ச்சனா?
ஏற்கனவே டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின் போதே 97 லட்சம் பேர் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க. அதுல இறந்தவர்கள், அதே போல இரட்டை பதிவு வைத்திருந்தவர்கள், அதே போல இடமாற்றம் செய்திருந்தாங்க. இப்படி பல்வேறு காரணங்களை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருந்தார். பிறகு இந்த எஸ்ஐஆருடைய முழுவதுமாக முடிவு பெற்று இறுதி வாக்காளர் தயாரிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்த நிலையில அதுல வெறும் 23 லட்சம் பேர் மட்டும்தான் கூடுதலா இணைச்சிருக்காங்க. மீதி 74 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டிருக்கிறாங்க. அதற்கு இறந்தவர்கள், அது போல டபுள் என்ட்ரி இப்படிங்கிற காரணம் சொன்னாலும் 77 லட்சம் வாக்காளர் அப்படிங்கிறது ஒரு பிக் நம்பர். அதுல பல பேருடைய வாக்கு இந்த முறை போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் இந்த தொடர் திருத்த காலம் என்பது இன்று முதல் தொடங்கி 23/2/2026 ஆண்டு முதல் இந்த நடைமுறை தொடங்கி 1/1/2026 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்த ஆனால் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இல்லாத அனைத்து தகுதியான வாக்காளர்களும் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்துல படிவம் 6 சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. அதே போல இணையதளம் மூலமாக voters.eci.gov.in என்கிற இணையதளம் மூலமாகவும் அவங்க வந்து தங்களை விண்ணப்பிச்சுக்கலாம், அல்லது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இது தொடர்பா ஏதேனும் சந்தேகம் இருந்தா, தங்களுடைய வாக்காளர் பட்டியல பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் இருந்தா 1950 என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 74 lakhs வாக்காளர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். கடந்த 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. சராசரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் 1 லட்சம் அதிகபட்சம் 1,50,000 வாக்குகள் வரை நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த ஒரு மாத காலம் அதுல இணைப்பதற்கான காலம் இருந்த போதும் கூட அதுல 22 லட்சம் சொச்சம் வாக்காளர்கள் மட்டும்தான் மீண்டும் வாக்காளர் பட்டியல இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில இதற்கு இந்த காரணமா இதை சொன்னாலும் கூட இந்த தொடர் இணைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைமுறையில இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே போல 18-19 வயதுக்குட்பட்ட முதல் முறையாக வாக்காளராக பதிவு செய்தவர்களுக்கு திருத்தங்களுக்கு விண்ணப்பித்த எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அது குறித்த விரிவான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.